இந்த மாதிரியான துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதுக்காக நான் முழு சப்போர்ட் கொடுக்குறேன், இதுக்காக வந்துட்டு விசிக வந்துட்டு முழுமையா இவங்க சொல்ற எல்லா கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க. அது வந்து விசிக. இப்ப சொல்லுங்க, அடுத்து சொல்லுங்க. அது வந்து விசிக. திருமாவளவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, அரசு வேலை வாய்ப்பு அப்படின்னு கேக்குறது தவறான கோரிக்கை அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? திமுக. ஓ, அது விசிக, இது திமுக. அதுக்கு ஒரே வழியில இதுதான் பதில் சொல்லணும். அதாவது மக்களுக்காக நான் என்ன சொல்றேன்னா, அன்னைக்கு விசிகாவினுடைய தலைவரா வந்து போராட்ட களத்துல நின்று மக்களுடைய ஆதரவாக நின்று அவர்களுடைய கோரிக்கைகளில் விடுதலை சிறுத்தைகள் உறுதியாக நிற்கிறது, அவர்கள் பின்னாடி நிற்கும்னு பேசினது யாரு? அண்ணன் திருமாவர்கள் தான் பேசினார். புரியுதுங்களா? அதே போல அடுத்த ஊர்ல நடக்கக்கூடிய ஒரு மேடையில பேசுறாரு, அது வந்து ஏற்புடையது அல்ல. யார் ஏத்துக்கணும்? அந்த மக்கள் ஏத்துக்கிறான், அந்த மக்கள் வேணும்னு கேட்கிறான். அப்போ திமுகவுடைய வாயாதான் அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காரு. அண்ணன் திமுகவுடைய பேச்சாதான் அதை பேசிக்கிட்டு இருக்காரு. திமுகவுடைய ரெப்ரசன்டேட்டிவா தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு தான் முதவே சொன்னேன், அது விசிகா, இது திமுக அப்படின்னு சொல்லி. சோ விசிகாவே இருக்கும்போது வந்துட்டு அவர் மக்கள் கோரிக்கைகளை ஏத்துக்கிறாரு. திமுக சைடு நின்னு பேசும்போது அதை நிராகரிச்சுதான் பேசுறாரு. எந்த கோரிக்கையை ஏத்திருக்கிறாரு? கூட்டணி ஆட்சி தான் எங்களுடைய கொள்கைன்னு சொல்றாரு. சார், அந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சார், எந்த சூழ்நிலையும் நாங்க திமுக விட்டு வரமாட்டோம் அப்படின்னு எழுச்சி தமிழன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. எந்த சூழலையும் வரமாட்டோம், மக்களுக்கும் மண்ணுக்கும் படுபாதகமான செயல்களை செய்வீங்க, தம்பி அஜித்குமாரை அடிச்சு கொல்லுவீங்க, சாதிய ஆணவ படுகொலைகளை தொடர்ச்சியா நிகழ்த்துவீங்க, சாதிய பிரச்சனை, சாதியின் பெயரால் பல கொலைகளை செய்வீங்க, இருக்கக்கூடிய கள்ளச்சாராயம் போதைகள் அயல்நாட்டு போதைப் பொருட்களை வழிந்து ஓட செய்வீங்க, இங்க ஆணும் பெண்ணும் குடிக்கு அடிமையாகிட்டு இருப்பாங்க, பள்ளி மாணவர்கள் குடிக்கு அடிமையாயிடுவாங்க, பாடம் கற்பிக்கக்கூடிய ஆசிரியரே குடி போதையில கல்விக்கூடங்கள்ல கல்வி அறைகள்ல பள்ளிக்கூட அறைகள்ல போதையில படுத்து தவழ்ந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் இங்க பார்த்துக்கிட்டு இருப்போம். எல்லா அநீதிகளும் நடக்கும். சாம்சங்ல தொழிலாளர்கள் போடுவாங்க, ஒரு பண்டிகை நாட்கள் அன்னைக்குமா நம்ம மகன் வீட்டுக்கு வரமாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தாய் ஒரு பலகாரம் செஞ்சு வச்சிருப்பா. ஆனால் காவல்துறையினுடைய தடியடிக்கு பயந்து ஓடி பாதி கொத்தும் உயிரும் கொலை உயரமா கிடப்பான். அடிக்கக்கூடிய மலையிலும் தன்னுடைய உரிமைக்காக போராடுவான். அப்பேற்பட்ட போராட்டங்கள்ல போய் முன்னாடி நிற்பீங்க, ஆனா பின்னாடி போனா திமுகவுக்காக பேசுவீங்க. இப்பேற்பட்ட இடத்துல எல்லாம் திமுகவுக்காக பேசக்கூடியவர்களை நம்ம எப்படி பார்க்க முடியும்?